உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்த ஆவி நிறுவனம் ஒரு நாளைக்கு 31 லட்சம் 32 லட்சம் லிட்டர் பாலை விவசாயிட்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு விவசாயிக்கு மாட்டுப்பாலுக்கு 1 லிட்டருக்கு 45 ரூபா இருந்தா தான் கட்டுப்படியாகும். எருமைப்பால் குறைஞ்சபட்சம் 60 ரூபா வேணும். ஆனால் நம்ம தமிழ் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறது எவ்வளோன்னா 31 ரூபா 32 ரூபா. தண்ணி பாட்டில் விற்கிது 20 ரூபாய்க்கு. ஆனால் பாலுக்கு மாட்டை கொண்டு கட்டி சாணி வலிச்சு மேய்ச்சி புண்ணாக்கு வச்சு தீவனம் வச்சு தட்டு வச்சு கறந்து கொண்டு ஊத்துனா தான் லிட்டருக்கு 31 ரூபா 30 ரூபா. அதுவும் கொழுப்பின் அடிப்படையில் தரத்தின் அடிப்படையில் பிரித்து ரேட்டை குறைச்சிடுவாங்க. ஆக பால் உற்பத்தியாளர்களுக்கு விவசாயிகளுக்கு ஆவினுக்கு பால் உத்தரவுகளுக்கு 1 லிட்டருக்கு 10 ரூபா உற்பத்தி மானியமாக ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே 1 லிட்டருக்கு 3 ரூபா ஊக்கத்தொகை அறிவிச்சார். லிட்டருக்கு 3 ரூபா ஊக்கத்தொகை அறிவிச்சாங்க. அதை மாதம் விவசாயிகளுக்கு கொடுத்தாங்களான்னா கொடுக்கவே இல்லை. கடந்த 2024 அக்டோபர் மாசப்போ பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கான ஊக்கத்தொகை நிலுவையில் இருந்துச்சு. அப்ப நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தலைமைச் செயலகத்தின் ஒரு காத்திருப்போர் நடைபெறும் போராட்டத்தை வச்சு போராட்டத்தை ஒட்டி 110 கோடி ரூபாய்க்கு மேல அந்த தொகையை விடுவிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மீண்டும் 4 மாசத்துக்கு மீண்டும் 120 கோடிக்கு மேல இப்போ ஊக்கத்தொகை நிலுவையில் இருக்கு. சரி, இதெல்லாம் ஏற்கனவே இந்த ஊக்கத்தொகையெல்லாம் பாத்தீங்கன்னா பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வாங்கி நம்ம வங்கி கணக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கு ஊக்கத்தொகை வர்ற மாதிரி ஒரு அரசாணை போட்டு அதுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் கொடுத்து இந்த வேலை நடந்திருக்கு. ஆனா தொகை வந்துருச்சா? தொகை வரவே இல்லை. ஆக பால் ஊத்துற விவசாயிகளுக்கு அந்த தொகை ஊக்கத்தொகையை மாதம் வர வைக்கணும். இல்ல ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்க போராட்டத்தை அறிவிச்சு அறிக்கை விட்டாதான் பணம் வாங்கணுமா? ஏன் மாசந்தோறும் பட்ஜெட்ல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் எடுக்கிறீங்களே, ஐஏஎஸ் ஆபீஸ் சம்பளம் எடுக்கிறீங்களே, ஐபிஎஸ் ஆபீஸ் சம்பளம் எடுக்கிறீங்களே, அப்ப விவசாயிக்கு மட்டும் ஊக்கத்தொகை போட மட்டும் பணம் இல்லையா? இல்ல கேட்கிறேன். முதல் ப்ரையாரிட்டி நீங்க யாரு கொடுக்கணும்? விவசாயிகளுக்கு தானே கொடுக்கணும். எப்படி நாங்க புண்ணாக்கு வாங்குறது, எப்படி தவிடு வாங்குறது, எப்படி நாங்க மாடை பராமரிக்கிறது, வேலை செய்யறது? அப்போ காலையில் டீ வேணும், காப்பி வேணும், அடுத்தது பால் வேணும், பட்டர் வேணும், நெய் வேணும், வெண்ணெய் வேணும். ஆனா விவசாயிக்கு மட்டும் ஊக்கத்தொகை 3 ரூபா கொடுக்கறதுக்கு தலைமைச் செயலகத்துல கோட்டையில உட்கார்ந்துருக்கிற அதிகாரிகளுக்கு வலிக்குது. ஆக ஒவ்வொரு முறை விவசாயிகளை போராட வைப்பது இந்த அதிகாரிகள் தான். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். விவசாயிக்கு மாசம் போடுங்க, உடனே நீங்க அரசாணை போடி நிதித்துறைக்கு வழிகாட்டுதல் கொடுங்க. ஆவினை கூப்பிட்டு ஒரு மிரட்டு ஏப்பா மாசம் போட முடியும்னு கேட்கணும்ல. பால்வளத்துறை அமைச்சர் கேட்கிறாரா? கேட்கறதே இல்லையே. ஆக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்துல தலையிட்டு விவசாயிகளுக்கு 4 மாசமா 120 கோடி ரூபாய்க்கு மேல நிறுத்தி வச்சிருக்கிற அந்த ஊக்கத்தொகை உற்பத்தி பண்ணி ரூபாய் 3 ரூபாய் லிட்டருக்கு உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவு போடணும். இந்த அதிகாரிகள் தான் போராட்டத்தை தூண்டுறாங்க. எனவே இது ஆட்சிக்கு எதிராக போயிட்டு இருக்குது. எனவே முதல்வர்களை உரிய கவனத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் அந்த ஊக்கத்தொகையை வங்கி கணக்கில் வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்வோம். இல்லை என்றால் போராடினால் நாங்கள் பொறுப்புள்ள, போராட்டத்தை தூண்டியது உங்கள் அரசுதான் என்பதுதான் உண்மை.